அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 5ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமியும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முழு நிலவு தன்னுடைய பிரகாசமான ஒளியை இந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய மனதில் தீராத குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த முழு நிலவை ஒரு 5 நிமிஷம் ரசித்து பார்த்தோம் அப்படின்னாவே அந்த குழப்பங்கள்லேருந்து மீண்டு வருவதற்கான தெளிவான வழியை அது காட்டிடும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி நிலவு பார்த்திங்கன்னா பூமிக்கு ரொம்ப ரொம்ப அருகில் இருக்கிறதுனால ரொம்ப அளவுலேயும் பெருசாக தெரியும், வெளிச்சமும் நல்ல பிரகாசமாக இருக்குங்க. மலை மேகமூட்டமெல்லாம் இல்லை அப்படின்னா மறக்காமல் இன்றைக்கி சந்திரனை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 அப்படிங்கிற எண் சேர்க்கை இருக்குது. அதாவது புதனுக்குரிய 5ங்கிற எண்ணானது இந்த தேதியில் வந்திருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 520 அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது. அடுத்தது 517 அப்படிங்கிற கிரீன் தாராவுக்குரிய எண் சேர்க்கையும் இருக்குது. சக்தி வாய்ந்த இந்த நாளில் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம்னு பார்க்கும்போது காரிய சித்தி நேரம்னு சொல்லக்கூடிய சோடசகலை நேரங்க. இது இன்று மாலை 6:27 தொடங்கி இரவு 8:27 வரைக்கும் இருக்குது. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து 2 நாட்களாக நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். இன்னுமே டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகலை. டைம் கிடச்சிச்சின்னா எண்டு ஸ்க்ரீனில் ஒரு 4 வீடியோனுடைய லிங்க்கு கொடுக்குறேன். அப்படி இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லாமே வரும். அதில் ஏதாவது 1-2 பௌர்ணமிக்கு ரிலேட்டடான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது சிறப்பு. பௌர்ணமி தான் 7:27 முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் செஞ்சால் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அந்த நிலவனுடைய ஒளி துளி அளவும் குறையாமல் தான் இருக்கும். அதனால் தாராளமாக செய்யுங்க. இல்லைன்னா இந்த சோடசக்கலை நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் போட்டிருப்பேன், கிராம்பு வச்சு சொல்லியிருப்பேன். அது கூட நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம். இல்லைங்க எங்களால் சூழ்நிலை காரணமாக நீங்கள் இது வரைக்கும் சொன்ன பரிகாரத்தையும் எதுவுமே செய்ய முடியல, இப்போது நீங்கள் சோடசக்கலை நேரத்தில் சொன்னீங்க இல்லையா, அதையும் எங்களால் செய்ய முடியாது போல், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் இந்த நாளினுடைய ஒரு பலன் கிடைக்கணும், ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்கிற மாதிரி ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பமும் நிறைவேறும். குறிப்பாக பண கஷ்டம் முழுவதுமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். ஏற்கனவே சில பரிகாரங்கள் செஞ்சுருக்குறோம் இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. பௌர்ணமி அன்னைக்கு தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும். ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் நீர். அதனால தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தண்ணீரை வச்சு பரிகாரங்கள் கொடுத்துட்ருக்கிறேன். குடிக்கிறது மாதிரி தண்ணீர் எடுத்துக்கோங்க. பாட்டில்னாலும் சரி, இல்லை டம்ளரோ சொம்போ எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பண வரவு அதிகரிக்கணும்ட்டு. அப்போது ஒரு 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன் 5 ரூபாய் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இது குபேரருக்கு உரியதும் கூட. மேலும் புதனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5, அது இந்த தேதியிலேயே இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிக லெவலில் இணைச்சி விட்டப்பட்டதாக இருக்கும். அதனால் இந்த 5 ரூபாய் காசை பயன்படுத்துறது சிறப்பு. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை நீங்கள் துடைச்சிக்கோங்க. அடுத்தது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிலவு நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இடம் இருக்குது, வீட்டில் மொட்டை மாடியெல்லாம் இருக்குது, எங்கள் ஊரில் மழையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க ஒரே மழையாக இருக்குது அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க. காசை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இந்த சுண்டு வெள்ளை கீழே உள்ள பகுதி, அதே போல் இந்த மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேலே உள்ள பகுதி, இந்த இடத்துல ஸ்பைரல் சிம்பல் போட்டுக்கோங்க. நேற்று கூட குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தில் இதை சொல்லியிருப்பேன். இது சந்தனுக்கு ரிலேட்டடானது. பொதுவாக இந்த சிம்பல் 3ஆம் பிறை அன்னைக்கும்
பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் தான் காசும் வச்சுருக்குறோம். இப்போ இந்த காசு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது. அளவில்லாமல் என் வீட்டில் செல்வம் சேர்கின்றது. இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அதெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்குது, அதே போல் வந்து பர்ஸில் நிறைய பணம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த காசை நீங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ மழையெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் தண்ணீர் வந்து மொட்டை மாடியில் வச்சா சேஃபாக தான் இருக்கும், ஏன்னா எங்களுது தனி வீடு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இரவு முழுக்க இந்த தண்ணீரானது நில ஒளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இல்லைனா பால்கனியில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் குடியிருக்கீங்க, மாடிக்கு யார் வேணால் போவாங்க வருவாங்க, யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் மட்டும் அதை நீங்கள் அந்த மாதிரி விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இல்லைங்க இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போது கண்டிப்பாக வந்து நிலவினுடைய ஒளி தெரிகிற மாதிரி ஒரு ஜன்னல் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். எந்தாவது ஒரு ரூமில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜன்னலை லைட்டாக திறந்து விட்டு இந்த தண்ணீர் வந்து வைங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திறந்தே வைங்க, மூடி வைக்க வேணாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். நாளை காலையில் எழுந்த உடனேயும் இந்த காசை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க 2 சொட்டு எல்லா ரூம்லேயுமே தெளித்து விடுங்க. குறிப்பாக பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு தெளித்து விடுங்க. மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். இதை செஞ்சு பலன் அடையாதவங்களே இல்லை. அவசியமாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.